ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். கிளினிக் பிளஸ் ஒரு மில்க் புரோட்டீன் ஃபார்முலா. முடியாகும் ஸ்ட்ராங், அதனால் வளரும் இவ்வளவு நீளமா. கிளினிக் பிளஸ். டேய், இதை நான் நினச்சி கூட பார்க்கலடா. உங்களோட ப்ரொமோஷனோட அளவுக்கு எங்கே போய் எதனா சேர்க்குறீங்க? தெருவு 2 பொம்பளை அடிச்சு மாஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு மனிதாபிமானம் வேணாம்? என்ன ஆடி அடிக்கிறான்? அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் அப்படிலாம் ஆட்லாம் போட்டு விட்டு ஃப்ரீயாக வந்து ப்ரொமோஷன் கேட்குத ப்ரொமோஷனு இருக்கு வர. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? படிக்கிறவங்க நல்லா படிங்க, படிச்சு பெரிய ஆளா புரிஞ்சிட்டு செயல்படுங்க. புரிஞ்சுதா? படிச்சு முன்னேற வேலையை பாரு. இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன கேட்குற மாதிரியே இருக்குது. இருக்கட்டா, பார்க்கலாம். கண்ணுலாம் இருந்தாச்சு, அதை பார்க்கத்தானா செய்யும். திரை கிஸ்தி வரி வட்டி வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா? ஏச்சம் அணித்தாயா? நீர்வாஜி நடுவில் நீரை கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கலனை உழவருக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா? அதுவும் இல்லை, எங்கள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிவு நின்றாயா? மானம் கெட்டவனை யாராடா இனிமே சொன்ன? டேய், நானும் கட்டபொம்மன்னா அப்படி பேசுவார் இப்படி பேசுவார்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். அந்த படத்தெல்லாம் பார்த்து சிவாஜி கணேசன் நடிப்புலாம். ஆனால் அது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் சர்ச்சை போட்டான் பையன். இப்படி தப்பா பேசியிருப்பாரு அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. பாவு நாடி. ஆவண்டா, உனக்கு ஹாய் சொல்றது ஒரு குத்தவாடா. அதுக்கு நீ இப்படியா பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன். ஆனா இதை பார்த்து சிரிக்கணுமா இல்லை பாவம் பையனோட உதவி மாட்டி வச்சு கஷ்டப்பட்டுமான்னு தெரியலையேப்பா. ரஜினிடா, உலக சூப்பர் ஸ்டார்ரா, இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. வாட் ப்ரோ, சாரி வாட் கேர்ள், என்ன அப்படி பேசுறீங்க? ஆனால் இப்போ இந்த மாதிரி வீடியோலாம் போடக்கூடாது. இருந்தாலும் போட்டுட்டேன், வேறு வழி இல்லை. சாரி. சலாமு அலைக்கும். இல்லை, எங்கே போட சொன்னா எங்கே போடுற? ஒரு மனச்சாட்சி வேண்டாமா? மண்டையிலேயே போடுவேன். பையன் டென்ஷன் ஆகிட்டான். ஏதோ நல்ல பையன்றனால அவனை அந்த விட்டுட்டு போயிட்டான். நல்ல வேலை தூக்கி அது பக்கத்து விட்டு போல போட்டுட்டா அதை போயிட்டு நாங்கள் அள்ளிட்டு வந்து போட்டு சுட்டுறதுக்குள்ளே பெரும் பாடுபட்டுறோம். அதனால் பார்த்து செய்யுங்க. ஸ்டைலுன்ற பேரில் ஃபுட்டை வீணாக்காது. என்னடா இது? இதுதான்டா ஸ்மார்ட் ஒர்க்கு. இருந்தாலும் அவங்க 2 பேர்த்துக்குமே பாராட்டு தெரிவிக்கணும். அந்த மனநம்பிக்கை வந்து நமக்கும் வேணும், அவங்களுக்கு வேணும். இருந்தாலும் தலைவன் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி என்னையும் அடிக்கிற அடி தூக்கி விடுறோம் பாருன்னு சொல்லி ஒரே தூக்கி விட்டாப்புல. பரவாயில்ல, சில நேரத்தில் மூளை இந்த மாதிரி கூட வேலை செய்யும். இதுக்கு ஒரு உதாரணம்.
கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவு இல்லையாடா? தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரை வேணால் வேலைக்கு கூப்பிட்டு போங்க, உன்னுடைய நெருங்கிய நண்பன் அப்புறம் மட்டும் வேலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் இந்த மாதிரி நான் பார்த்தா உனக்கு ஏற்படும் சொல்லிவிட்டேன். அதனால் உஷாராக இருந்துக்க. உனக்கு நேரம் தெரியல, உன் ஃப்ரெண்டு கூட இருந்தா, அவ்வளோதான் சொல்லுவேன். இந்தா இப்போதான் சொன்னேன் உனக்கு நேரம் சரியில்லைன்னு. ஒன்று சொல்கிறேன்டா, நம்ம பசங்களாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? மற்றவங்கள ஃப்ராங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளை வந்து கூப்பிட்டு போவானுங்க. அங்கே போய் பார்த்தா தான் அந்த ஃப்ராங்கே உனக்கு தாண்டா செய்கிறாங்க. பேர் பண்ணுறாங்கடா, பயமாக இருக்குது. அதனால் உச்சாராக இருக்கு, எதை செஞ்சாலும் சூசகமாக இருக்கு. அவ்வளோதான் சொல்லிட்டேன். சிட்டி அப்பா எந்திரினா ஆல்ரெடி பார்த்தாங்க அப்படியே இதெல்லாம். அம்மா அவ போடுன்னா போட்டுருவாமா. டிவி ஆன் பண்ணுன்னு அவங்க கிட்ட தெளிவா சொல்லணும். ஏய் சிட்டி நீமாடா? என்னடா என் ஃப்ரெண்டு தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா நீ அப்படியே இருக்கேடா. சில நேரத்தில் நமக்கும் சிட்டியோட மைண்ட் செட்டு தான் வருது. அது ஏன்னு தெரியல. சரியா, தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா, நம்மகிட்ட ஒரு வேலையை சொல்ல செஞ்சிருவான், கரெக்டாக செஞ்சிருவான்னு சொல்லிட்டு அந்த வேலை நம்மகிட்ட கொடுப்பாங்க. நம்மளும் ஓகே அப்படின்னு வாங்கிக்குவோம். ஆனால் அந்த வேலையை செய்யும்போது தான் தெரியும் நம்மளை விட ஒரு கூ முட்டை எவனும் இருக்க மாட்டான்.